விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நேற்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில்ல தற்காலிக காவலாளியாக பணிபுரிந்து வரக்கூடிய அஜித்குமார் என்ற இளைஞரை போலீஸ் அடித்தே கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நேற்று நாம பேசியிருந்தோம். அதனுடைய முழு தகவல்கள் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும், அதாவது நேற்று இறந்த அஜித்குமாரோடு சேர்த்து இதுவரைக்கும் திமுக ஆட்சியில, இந்த 4 ஆண்டு ஆட்சியில கிட்டத்தட்ட 25 பேரை போலீசார் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். போலி என்கவுண்டர் அது தனி ஒரு புறம், அது இல்லாமல் லாக்அப் டெத்ல காவல்துறை கஸ்டடியில் எடுத்து அடித்துக் கொண்டிருப்பவர்கள் இதுவரை 25 பேராக உயர்ந்திருக்கிறது. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக மதுரை திருமங்கலத்தை சார்ந்த சிவகாமி என்பவரும் அவருடைய மகள் டாக்டர் நிகிதா என்பவரும் அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்தபோது சிவகாமி அவர்களால் நடக்க முடியாது. அப்போ அஜித்குமார் என்ன பண்றாரு, தற்காலிக பணியாளராக தான் அதுல வேலை செய்யறாரு. அவர் வேலைக்கு சேர்ந்தே 2 மாதங்கள் தான் ஆகுது. அந்த 2 மாதத்துக்கான சம்பளம் கூட இன்னும் தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கூறியிருக்கிறாங்க. அப்ப அந்த அஜித்குமார் என்ன பண்றாருனாக்க, அந்த சிவகாமி அவர்களை வீல் சேர்ல உட்கார வச்சு உள்ள கோவிலுக்குள்ள தள்ளிட்டு போய் விட்டுருக்காங்க. அப்போ அந்த சிவகாமி என்பவருடைய மகள் டாக்டர் நிகிதா என்ன பண்ணிருக்காங்கன்னா, காரினுடைய சாவியை அஜித்குமார் கிட்ட கொடுத்து அவரை போய் காரை எடுத்து பார்க்கிங்ல விட சொல்லியிருக்காங்க. அதற்காக அஜித்குமார் போயிருக்காரு. கூட அவர் நண்பரை கூட்டி சென்றதாகவும் சொல்றாங்க. ஏன்னா அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது, அதனால அவருடைய நண்பரையும் அழைத்து சென்றதாக கூறுறாங்க. அவர்கள் இருவரும் காரை பார்க் பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு அந்த அம்மா கிட்ட சாவியை கொடுத்திருக்காங்க. சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க போய் காரை பார்க்கும்போது காரினுடைய இருக்கை மேல அவர்கள் வைத்திருந்த 9 சவரன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜித்குமாரின் மீது காவல்துறையில புகார் அளிக்கிறாங்க. இந்த காவல்துறை உடனே என்ன பண்ணுதுனாக்க, எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல், குறிப்பு எஃப்ஐஆர் இந்த வழக்குல பதிவு செய்யல, எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாம அஜித் உட்பட ஒரு 6 பேரை இவர்கள் கூட்டிட்டு போயிருக்காங்க விசாரணைக்கு. அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இவங்க எங்கெங்கெல்லாம் சுத்தி இருக்காங்க, கார்லயே வச்சுட்டு சுத்தி இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு போகல, கார்லயே அந்த போலீஸ் வாகனத்திலே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு போலீஸ் வாகனத்திலே அவர்களை தாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போனார்ல அஜித்குமார், அவருடைய கண் முன்னாடியே அவருடைய தம்பி நவீனையும் 1 மணி நேரமா அடிச்சிருக்காங்க. முட்டி போட வச்சு காலிலேயே 1 மணி நேரமா அடிச்சிருக்காங்க. இவன் தம்பியை அடிக்கிறத பார்த்துட்டாதான் அவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித்குமார் முன்னிலையிலேயே அவருடைய தம்பி நவீன்குமாரை 1 மணி நேரம் காவல்துறை சட்டவிரோதமாக அவர்களை அழைத்து சென்று காரிலே வச்சு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் அருகே இருக்கக்கூடிய கம்மாவிலையும் வச்சு அடிச்சிருக்காங்க. அப்ப அஜித்குமார் மட்டும் அந்த காவலர்கள் என்ன பண்ணிருக்காங்கனாக்க, கோவிலுக்கு உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் விட்டுறாங்க. அப்ப அஜித்குமாரை மட்டும் கூப்பிட்டு போனவங்க அப்பதான் நவீன், அவர் தம்பி நவீன் பார்த்திருக்காரு அஜித்குமாரை கடைசியா. அதன் பிறகு அஜித்குமார் பிணமான தகவல்கள் தான் அவருடைய குடும்பத்திற்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்ப அந்த கோவில் அருகில கோவிலுடைய பின்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அஜித்குமாரை கை கால கட்டி போட்டு காவல்துறையினர் இரும்பு கட்டையாலையும் இரும்பு கம்பியாலையும் அந்த அஜித்குமாரை தாக்கி இருக்கிறாங்க. அவர் ஒரு கட்டத்துல வலி தாங்க முடியாம விக்கல் எடுத்திருக்கிறது. அவர் குடிக்க தண்ணி கேட்டிருக்காரு அந்த அஜித். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மிளகாத்தூளை வாங்கிட்டு அந்த மிளகாத்தூளை தண்ணீர்ல கரைச்சி அவனுடைய வாயில ஊத்தி இருக்கிறது இந்த காவல்துறை. ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம, முறையாக கைது செய்யாம, காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்காம மிளகாத்தூளை கரைச்சி அந்த அஜித்குமார் வாயில ஊத்தி இருக்கிறாங்க. அந்த அஜித்குமார் அவர்கள் அதே இடத்துல வலி தாங்க முடியாம, குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அதே இடத்துல வலி தாங்க முடியாம சுருண்டு விழுந்து செத்து இருக்கிறாரு. அவர் இறக்கும் பொழுது மலம் கழித்திருக்கிறார், சிறுநீர் கழித்திருக்கிறார். அப்படி கழித்து அவர் இறந்திருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு டார்ச்சர் அவரை பண்ணிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவர் மீது தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவன் குடிப்பதற்கு தண்ணி கேட்டான்ல, அந்த தண்ணியை கொடுத்திருந்தாலாவது குற்றுயிரும் கொலையுயிருமாகாது இன்றைக்கே அந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்போ குடிக்க தண்ணி கூட தராம ஒரு மிருகத்தனம் போல் அவன் இயற்கை உபாதை கழிக்கக்கூடிய அளவிற்கு அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணி மிளகாத்தூளை கரைச்சு வாயில ஊத்தி, இது என்ன மாதிரியான கொடூரம்! இவனுங்கெல்லாம் மனுஷனுங்க தானா? இந்த போலீஸ்காரங்க உண்மையாலுமே மனுஷனுங்க தானா? அப்ப அந்த அளவிற்கு அவரை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த அவருடைய பிணத்தை பார்ப்பதற்கு திமுகவினுடைய முன்னாள் கவுன்சிலர் சுப்பையா என்பவர் என்ன பண்றாருனாக்க, அவருடைய குடும்பத்தினர், அதாவது அஜித்குமார் அவருடைய குடும்பத்தினர், அவர் தம்பி நவீன், அவங்க அம்மாவெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கனாக்க, அந்த திமுகவினுடைய ஒன்றிய கவுன்சிலர் அவருடைய கார்ல கூப்பிட்டு போக பார்த்திருக்கிறார். அவருடைய கார்ல ஏத்தி கூப்பிட்டு போகும்போது அதிமுக மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய செந்தில்நாதனும் அதிமுகவினர் அந்த காரை அப்படியே மறிச்சிட்டு, எதுக்கு இவங்களை அங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க அஜித்குமாருடைய பிணத்தை பார்க்க இவர்களை அழைத்து செல்லணும் அப்படின்னாக்க காவல்துறை வாகனத்துல கூட்டிட்டு போங்க, அல்லது ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போங்க. எதுக்கு திமுக கட்சிக்காரன் அவன் கொடி கட்டண கார்ல எதுக்காக அவன் கூட்டிட்டு போகணும்?
எதுக்கு திமுக சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனையில வந்து தலையிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிமுகவினர் தர்ணா பண்ணி போராட்டம் பண்ணியதன் விளைவாக அப்புறமா அவருடைய காரில் இருந்து அந்த நவீனையும் அவருடைய தாயாரையும் கீழே இறக்கி விட்டு அப்புறம் காவல்துறை வாகனத்துல அழைச்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரனுடைய தம்பி நவீன் அவங்க அம்மாவை அழைத்து வைத்து சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்தை திமுகவை சார்ந்தவர்கள் அங்க பண்ணிருக்காங்க. அந்த கட்ட பஞ்சாயத்துல தாசில்தார், அந்த ஊர் தாசில்தாரை உள்ள விடாம அவரை வெளியே நிக்க வச்சு இவங்க மட்டும் கட்ட பஞ்சாயத்து பேசிருக்காங்க காவல்துறையினர் வச்சு. அப்ப திமுக காரனுக்கு எதுக்கு இந்த திருட்டுத்தனம் வேலை? இவங்க எதுக்கு காவல்துறைக்கு துணை போறானுங்க? காவல்துறையை காப்பாற்றுவதா இந்த திமுகவினருடைய வேலையா? அப்ப அந்த இடத்துல அதிமுகவினர் இருந்ததனால தான் இன்றைக்கு அவர்கள் எந்த சமாதானத்துக்கும் ஒப்புக்கொள்ளாமல் இன்றைக்கு வெளியில வந்து இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் திரு மாரிஸ்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த அஜித்துக்கு வந்து நியாயம் வேண்டி அந்த மனுவை நாளைக்கு விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அதிமுகவினர் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் சொல்லிட்டு தங்களுடைய போராட்டங்களை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த இறந்து போனவர்களுக்கு நியாயம் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இதை வந்து நம்ம வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்னு, விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடியவர்கள் காவல் நிலையத்தினுடைய கழிவறையில வழுக்கி விழுந்து கையிலையும் காலிலையும் மாவு கட்டு போடுறது. அதாவது இந்த ஒரு சாதாரண சாமானிய மனிதன் ஏதேனும் தவறு செய்து விட்டான் என்றால் அவனுக்கு மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கழிவறை வழுக்கும். அந்த உயர் அதிகாரிகள் தவறு செஞ்சாக்க அவங்களுக்கு எல்லாம் பாத்ரூம்ல வந்து வழுக்காது. அந்த பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் தப்பு செஞ்சானுங்கனாக்க அவங்களுக்கு எல்லாம் காவல் நிலையத்தினுடைய அந்த கழிவறை வழுக்காது. யாருக்கு காவல் நிலையத்தினுடைய கழிவறை வழுக்கும் அப்படின்னாக்க சாதாரண மூட்டை தூக்குறவன், கூலி தொழிலாளி, ஏழை பாழைங்க இவனுங்க ஏதாவது தப்பு செஞ்சா மட்டும்தான் காவல் நிலையத்துல அந்த கழிவறை வழுக்கி விடும். அந்த பெரிய இடத்து பிள்ளைங்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கால் வந்து பாத்ரூம்ல வந்து வழுக்கி விடவே விடாது. அந்த அளவுக்கு அவங்க கால்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க பாத்ரூம் போகும்போது மட்டும் காவல் நிலையத்தினுடைய கழிவறை சுத்தமா இருக்கும், வழுக்காத வண்ணம். அப்போ நீங்க சாமானிய மக்களுக்கு ஒரு நீதி, கொஞ்சம் பண வசதி படைத்தவனாக இருந்தா அவனுக்கு ஒரு நீதி என்பதுதான் இந்த நாட்டினுடைய சட்டமாக இருக்கிறது, இந்த காவல்துறையினர் வைத்த சட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போலி என்கவுண்டர்கள் ஏகப்பட்டது இந்த திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணான்னு வச்சுக்க, அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன், அவனை எவ்வளவு பாதுகாப்பாக அழைத்து சொல்லுவாங்க. இவனை என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? அவன் எங்களை கத்தி எடுத்து தாக்க வந்தான், எங்களை துப்பாக்கியால் சுட வந்தான், அதனால நாங்க துப்பாக்கியால சுட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே என்கவுண்டர் கேஸை முடிச்சிருது. அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் அதுதான் நடந்தது. திருவேங்கடம் வந்து எங்களை மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுட பார்த்தார், அதனால நாங்க சுட்டு அவனை சாவடிச்சோம் அப்படின்னு காவல்துறை சொல்லுது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வெறும் கத்தி மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கத்தியால தான் அவர் வந்து வெட்டப்பட்டிருக்கிறாங்க, துப்பாக்கி பயன்படுத்தப்படல. அப்ப கத்தியால வெட்டறவன் கையில எப்படி கன்னு வந்துச்சு? அப்புறம் போற வழியில அவன் காட்டுறான்னு சொன்னாக்க இவங்க வந்து அப்படியே ஃப்ரீயா விட்டுருவாங்க. அவன் ஓடி போய் மறைத்து வைத்திருந்த எடுத்து இவங்களை வெட்ட வருவாங்களா, இவங்களை சுட வருவாங்களா, இவங்க துப்பாக்கியால சுட்டு சாவச்சிட்டாங்களாம். இது மாதிரி போலி என்கவுண்டர் பல என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. செங்கல்பட்டுல கூட இருவர் வந்து போலி என்கவுண்டர் பண்ணாங்க. அந்த அளவிற்கு இந்த காவல்துறை வெறி கொண்டு போய் தெரிகிறது. இவர்கள் வந்து சாமானியர்கள் மீது தான் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துறாங்களே தவிர உயர் அதிகாரிகள் ஏதேனும் தவறு செய்தாலோ, பெரிய இடத்து பிள்ளைங்க ஏதேனும் தவறு செய்தாலோ ஒருபோதும் இவர்கள் அவர்களின் பக்கம் தங்களுடைய கோபத்தை திருப்புவதே கிடையாது. அடுத்து இந்த லாக்அப் டெத், இந்த லாக்அப் விசாரணைக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு விசாரணைக்கு அழைத்துட்டு போயிட்டு ஜெயிலையும் வச்சு சாவடிக்கிறான், காவல் நிலையத்திலும் வச்சு சாவடிக்கிறான். காவல் நிலையத்தையே கொண்டு போகாம எஃப்ஐஆர் போடாமலே விசாரிக்கிற பேர்ல அடிச்சு கொண்டு இருக்கானுங்க. அப்ப இந்த 3 மெத்தட்ல காவல்துறை வன்முறைகளை ஒரு சாதாரண அப்பாவி ஏழை எளிய சாமானியர்கள் மீது ஏவி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காவல்துறையை கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்துவது யார்? சரி, இந்த திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியிலாவது வாய் திறக்கும் அப்படின்னு பார்த்தாக்க ஒருத்தங்க கூட வாய் திறக்கல, அப்படியே அமுகிட்டு இருக்கானுங்க. அமுங்கலாங்க. இதே அதிமுக ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சீங்களேன், இந்த திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவன் ஏதேனும் ஒரு தப்பு அதிமுக ஆட்சியில் நடந்துச்சுனாக்கா குய்யோ முய்யான்னு கத்துவான். அப்படி இவன் வீட்லயே இழவு இந்த மாதிரி கத்துவான், ரோட்ல வந்து போராடுவான், உண்ணாவிரதம் இருப்பான், சாலை மறியல் பண்ணுவான், காவல்துறையை முற்றுகையிடுவான், நீதிமன்றத்தை முற்றுகையிடுவான், கட்சி ஆபீஸை சூறையாடுவான், எல்லா சேட்டைகளும் பண்ணுவானுங்க. இன்னைக்கு இந்த திமுக அரசு ஆட்சி காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 25 லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட போலி என்கவுண்டர்கள் நடந்திருக்கிறது. பல பேர் வழுக்கி விழுந்து கையை கால உடைச்சிருக்கானுங்க பாத்ரூம்ல. திமுகவின் கூட்டணி கட்சி எவனாவது வாய் திறந்தானா? நேத்து தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சண்முகத்துக்கு கொஞ்சம் சூடு சொரணை வந்து பொறுமையா தூங்கி எழுந்திருச்சு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த காவல்துறையினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமாருக்கு நாங்க வந்து நீதி வேண்டும், அவரை அடித்துக் கொன்ற காவல்துறையை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டன அறிக்கை விட்டிருக்காரு. தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இதை கூட செய்யல.
என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. காங்கிரஸுக்காரன் கண்ணை மூடிட்டு இருக்கிறான். அப்போ திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அதிமுக ஆட்சியில ஏதேனும் தவறு நிகழ்ந்தா மட்டும் குய்யோன்னு கத்துறானுங்க. திமுக ஆட்சியில இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்கிறது. எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாம ஒருத்தனை இழுத்துட்டு போய் அடிச்சு சாவடிக்கிறாங்க. அவனை எதிர்த்து ஒரே ஒரு குரல் இந்த திமுக கூட்டணி கட்சி கொடுத்ததா? ரொம்ப நாளா தூங்கி எழுந்திருச்சு பொறுமையா தாளாட்டு பாடுற மாதிரி இன்னைக்கு சண்முகம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்கல்ல. காரி துப்ப மாட்டாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்க போனீங்கன்னாக்க காரி துப்ப மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு அராஜகம் கூட்டணியில் இருக்கிறவன் இவ்வளவு அராஜகம் பண்றான், ஒரு வார்த்தையாவது எங்களுக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்களான்னு சொல்லிட்டு மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. உங்க மூஞ்சில எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போவீங்க நீங்க? அப்ப காவல்துறை தாந்தோன்றித்தனமாக அவன் போக்குல இஷ்டத்துக்கு அவன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி காவல்துறை ஆட்சி தான் நடக்குது. முக ஸ்டாலின் பொம்மை ஆட்சி நடக்கல. இங்க பொம்மை ஆளக்கூடிய இடத்துல காவல்துறை எப்படிங்க அவன் கண்ட்ரோல்ல போவான் சொல்லுங்க பாப்பா. அப்போ இந்த திமுக கூட்டணி கட்சியினர் நவத்வாரத்தையும் பொத்தி கொண்டு திமுகவிற்கு கால் கழுவி நக்கிவிடக்கூடிய வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருத்தனுக்கும் சுயமரியாதை கிடையாது. திமுக கூட்டணி கட்சியில் இருக்க ஒருத்தனுக்கும் சுயமரியாதை என்பது கிடையாது. வெக்கமான சூடு சோரணை என்பதே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க உங்க கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் இணைச்சிருக்கடா. உங்களுக்கு எதிரா தனியா கட்சி? எதுக்கு நீங்க தனியா கட்சி வச்சுக்கிட்டு நானும் கட்சி வச்சுக்கிறேன், நானும் என் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த தமிழ் மக்களுக்காக போராட போன எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க? திமுகவுக்கு முட்டு கொடுத்து அவனுக்கு கழுவி விடுறதுக்கு உன் கட்சியை கழிச்சிட்டு அவங்ககிட்ட போய் சேர்ந்துரு. எதுக்கு நீங்களாம் கட்சி தனியா வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க கூட்டணி சேர்ந்துட்டா உங்க கொள்கையை விட்டு கொடுத்துருவீங்களா? அப்ப இங்க மக்கள் அடித்துக் கொள்ளப்படும் போது கூட நீங்கள் வாய் திறக்காமல் மௌனிகளாக இருப்பீர்களே. ஆனால் உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சோரணை எதுக்கு? அதெல்லாம் இருக்குதா உங்களுக்கு? நீங்க சோறு தான் தின்றீங்களா இல்ல வேற ஏதாவது தின்றீங்களா அப்படின்னு நாங்க கேட்போம்ல. அப்போ தொடர்ச்சியாக காவல்துறை திருந்தன பாடு கிடையாது. 25 பேர் அடிச்சு கொண்டு இருக்கிறான் அப்படின்னாக்க முதல் கொலை நடக்கும் போதே அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அந்த காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை உள்ள தள்ளி இருந்தாக்க அடுத்த காவல்துறையினர் மீண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருப்பாங்களா? அஜித் குமார் திருடனான திருடலையோ எங்களுக்கு தெரியாதுங்க. அவன் திருடியே இருந்தால் கூட விசாரித்து நகையை மீட்டு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. அவன் குற்றம் செய்திருக்கான் என்று நிரூபிக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. அதுக்கு தான் உனக்கு சம்பளம் தராங்க, அதுக்கு தான் உனக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. அதை நிரூபிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஆதாரங்களையும் தகவல்களையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் கொடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவனை அடித்துக் கொள்வதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? ஒரு பொதுமக்களின் மீது கை வைப்பதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? அப்போ இந்த காவல்துறையினர் மீது உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்பட்டு அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்குல இன்றைய வரைக்கும் அந்த காவலர்கள் சிறையில் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிமுக அவர்களை ஒன்றும் காப்பாற்றலாம் நினைக்கல. அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு இன்றைய வரைக்கும் அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள். உடனே இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடெல்லாம் தூக்கிட்டு வந்துருவானுங்க இந்த திமுக கொத்தடிமைகள். கமெண்ட்ல போன வீடியோல சொன்னாங்க ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, அதிமுக ஆட்சியில் தான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. சரி, திமுக ஆட்சியில் அருணா ஜெகதீசம் ஆணையம் போட்டாங்கல்ல, அந்த ஆணையம் ரிப்போர்ட் கொடுத்ததுல அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் முக ஸ்டாலின் ஏன் அந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கல? அந்த துப்பாக்கி சூடு நடத்திய அந்த காவலர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது முக ஸ்டாலின் தானே. ஏன் கொடுத்தாரு? அதை போய் முக ஸ்டாலின் கேட்கறா வெண்ண. நீ இங்க அதிமுக கிட்ட முட்டிக்கிட்டு இருக்கிற. ஏதோ சரி, அதிமுக ஆட்சியில் நடந்து போச்சு. ஆட்சியில் நீ தண்டனை வாங்கி குடிக்க வேண்டியதானே? எதுக்கு பதவி உயர்வு வாங்கி கொடுத்த? அப்ப நீ சொல்லிதான் காவல்துறை அந்த துப்பாக்கி சூடு நடத்தினாங்களா? அப்ப அதிமுக ஆட்சியின் மீது அவப்பெயர் கொண்டு வருவதற்கு, அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுக காரன் சதி பண்ணி தான் இந்த காவல்துறையினரை துப்பாக்கி சூடு நடத்த வச்சு பிற்காலத்தில் அதற்கு பலனாக அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்களா அப்படின்னு நாங்க கேட்கலாம்ல. இந்த ஒரு சந்தேகம் எழும்புதுல. அதனால இன்னைக்கு நடந்த பிரச்சனையை பத்தி பேசு, நடந்து முடிஞ்சதை பத்தி உங்க ஆட்சியில் நடக்கலையான்னு கேட்கறதுக்கு நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற? நீ எதுக்கு ஆட்சியில் இருக்க? அதிமுக ஆட்சியில நடந்துச்சு, சரி அவன் ஆட்சியில நடந்து போச்சு, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்தா நல்லா கிழிப்போம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணீங்க. இன்னைக்கு உன் ஆட்சியிலே அதான நடந்திருக்கு. அப்போ உன் ஆட்சியில் நடந்தது கேள்வி கேட்டா அவங்க ஆட்சியில நடக்கலையான்னு கேள்வி நீ எதிர்கேள்வி கேட்கறனா நீ எதுக்கு ஆட்சி பண்ற? ராஜினாமா பண்ணிட்டு போ. அப்ப இந்த கிறுக்குத்தனமான கேள்விகள் கேட்பதை இந்த தற்கூரி உடன்பிறப்புகள் நிறுத்திக்கிங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசாதீங்க. எனவே பாதிக்கப்பட்ட அஜித்குமாருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த காவல்துறையினருக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அஜித் குமாரினுடைய குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடை இந்த அரசு கொடுக்கணும். இதுல கட்ட பஞ்சாயத்து செய்ய முயன்ற திமுகவினுடைய முன்னாள் கவுன்சிலராக இருந்த சுப்பையா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். திமுக காரனுக்கு இதுல என்ன வேலை? காவல்துறை ஒரு தப்பு பண்ணி இருக்கிறது, அவர்கள் கோர்ட் நீதிமன்றத்தை அணுகுவாங்க, அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும், வழக்கு விசாரணையை நேர்மையா கொண்டு போகணும். இதுதான் வேலை. இதுல பஞ்சாயத்து பண்றது திமுக காரனுக்கு என்ன உரிமை? திமுக காரன் எதுக்கு போய் அங்க பஞ்சாயத்து பண்ணணும்?
அப்ப இந்த திருட்டுத்தனத்தை இந்த திமுகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அஇஅதிமுக பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நின்றுதான் பேசும். அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு களத்தில் நிற்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போர்க்குரலை எழுப்பி கொண்டு வருகிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமாருக்கு நீதி வேண்டும் சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். நன்றி.